பச்சை கற்பூரம்ன்றது ஆ. அந்த காலத்துல இருந்தே ம். பாத்தீங்கன்னா ஒரு வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியது, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது. என்ன வேண்டுதல் வச்சோம்னா அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. ம். அதாவது பச்சை கற்பூரம் வந்து ஒரு ஆலயத்துல சாத்துவாங்க, பிரபலயமான ஆலயம், ம். ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆலயம். ஐயோ நான் போனாலே திருப்போம் அப்படின்னுவாங்க. ம். ஏன் அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ம். திருப்பதி சென்றால் திருப்பம். ம். ஏன் அந்த இடம் மட்டும் அந்த ஒரு வார்த்தைக்கு சொந்தமா இருக்கு? ம். ம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ம். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து ஏழுமலையானை நம்பி அந்த இடத்துக்கு போனாலும் ம். நான் வரும்போது ஏழுமலையானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா வாங்கிட்டு வந்துட்டேன், ம். குபேர சம்பத்து எனக்கு வந்துரும்ன்ற நம்பிக்கையினாலதான் ம். இந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துக்கு உண்டு. ம். அது மட்டும் இல்லாம தொழில் பண்றவங்க எனக்கு பெருமாள் பார்ட்னர்ன்னுவாங்க. ம். இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்ததுன்னா பாதி அமௌண்ட் இல்ல கால்வாசி இல்ல அரைவாசி நான் உனக்கு போட்டுடுறேன்னு உண்டியல் எடுத்து போய் போடுவாங்க. ம். இது ஏன் அந்த நம்ம வாங்கிட்டு வர்றது தனவசியம். அப்போ எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் குறிப்பா திருப்பதியில எடுத்துட்டு போய் எதுக்கு கூட்டிட்டு வராங்க? ம். திருப்பதியில பணமா இல்ல இல்லையா என்ன? இல்லையா? ஏன் அவங்க சிந்தனையில மத்த கோயில்லாம் பெருசா தெரியல? ஆ. திருப்பதி மட்டும் வந்து ஒரு வைத்தியம் பார்த்துக்க முடியாது, இன்னொரு வைத்தியர்கிட்ட தான் போகணும், போய் ஆகணும் இல்லையா? ஆமா. இப்போ எனக்கே இந்த மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குன்னா நான் இததாம்மா செய்வேன், ஓ, இது இததான் நான் செய்வேன். எவ்வளவு பெரிய சீக்ரெட்ட சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் மக்களுக்கு. வணக்கம்மா. வணக்கம்டாம்மா. அம்மா, நீங்க போன வருஷம் வந்து பூக்கொடம் ஏந்தி நம்ம போன வருஷம் 2வது வருஷம் பூர்த்தி. ஃபர்ஸ்ட் வருஷம் பால், 2வது வருஷம் பூக்கொடை, 3வது வருஷம் இப்போ நீங்கள் சொல்கிறது பன்னீர், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இது 3 சேர்ந்து தான் நம்ம அபிஷேகம்லாம் பண்ணுறோம் இந்த வருஷம் லாஸ்ட் வருஷம் பூர்த்திக்காக சொன்னீங்க. பச்சை கற்பூரத்தில் அப்படி என்னம்மா மகிமை இருக்குது? நீங்கள் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு பச்சை கற்பூரத்தோட மகிமையும் தெரிஞ்சுப்பாங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன். பச்சை கற்பூரம்ன்றது ஆ. அந்த காலத்துல இருந்தே ம். பாத்தீங்கன்னா ஒரு வசியத்தன்மையை கொடுக்கக்கூடியது, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது. என்ன வேண்டுதல் வச்சோம்னா அந்த வேண்டுதலை உடனே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய தன்மை அந்த பச்சை கற்பூரத்துக்கு உண்டு. ம். அதாவது பச்சை கற்பூரம் வந்து ஒரு ஆலயத்துல சாத்துவாங்க, பிரபலயமான ஆலயம், ம். ஐஸ்வர்யத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆலயம். ஐயோ நான் போனாலே திருப்போம் அப்படின்னுவாங்க. ம். ஏன் அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தை சாத்துறாங்க? ம். நார்மலா ஒரு கல்வி கிரகத்துக்கு பச்சை கற்பூரம் சாத்தனம்னா அது வீர்ல விடும், கிராக் விடும். ஓ. ஆனா ம். அதாவது வந்து மேல இருக்கக்கூடிய அதாவது விண்ணுலகத்துல இருந்து பூமிக்கு வந்த விக்கிரகம் தான் திருப்பதி ஏழுமலையான். ம். அங்க சாத்துறது பச்சை கற்பூரம். பச்சை கற்பூரம் தான். ஆமா, பெருமாள் கோயில் போனாலே பச்சை அந்த கற்பூரம் பச்சை வாசனை. கற்பூரம் ஏன் இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதை சாத்தணும்? ஆமா. எதனால சாத்தணும்? ம். வரக்கூடிய மக்களை ஜன வசியத்திற்காகவும் ம். தன வசியத்திற்காக தான் பெருமாளுக்கு அதை சாத்துறாங்க. ஓ. ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. ம். அந்த மன அமைதி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு மன அமைதி இருந்தாதான், நம்ம தெளிவான சிந்தனை இருந்தாதான் செயல்பாடுகள் வரும். ஆமா. தெளிவு இல்லை அப்படின்னா எனக்கு குழப்பமா இருக்கு, எனக்கு சோர்வா இருக்கு, நிறைய பேர் புத்தியே வேலை சொல்றது அதான். செய்யல அப்படின்றாங்க இல்லையா? ம். அதுக்கெல்லாம் மாற்றுதான் இந்த பச்சை கற்பூரத்தினுடைய தன்மை. ம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ம். திருப்பதி சென்றால் திருப்பம். ம். ஏன் அந்த இடம் மட்டும் அந்த ஒரு வார்த்தைக்கு சொந்தமா இருக்கு? ம். ம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ம். நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து ஏழுமலையானை நம்பி அந்த இடத்துக்கு போனாலும் ம். நான் வரும்போது ஏழுமலையானுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமா வாங்கிட்டு வந்துட்டேன், ம். குபேர சம்பத்து எனக்கு வந்துரும்ன்ற நம்பிக்கையினாலதான் ம். இந்த ஒரு வார்த்தை அந்த இடத்துக்கு உண்டு. ம். அது மட்டும் இல்லாம தொழில் பண்றவங்க எனக்கு பெருமாள் பார்ட்னர்ன்னுவாங்க. ம். இவ்வளோ அமௌண்ட் எனக்கு வந்ததுன்னா பாதி அமௌண்ட் இல்ல கால்வாசி இல்ல அரைவாசி நான் உனக்கு போட்டுடுறேன்னு உண்டியல் எடுத்து போய் போடுவாங்க. ம். இது ஏன் அந்த எண்ணம் வருது? ம். அந்த பச்சை கற்பூரத்தினுடைய தன்மை அந்த எண்ணெய் அலைய உண்டு பண்ண, அதுதான் ஜனவசியம். ம். நம்ம வாங்கிட்டு வர்றது தனவசியம். அப்போ எத்தனை கோடிக்கணக்கான ஜனங்கள் இருந்தாலும் குறிப்பா திருப்பதியில எடுத்துட்டு போய் எதுக்கு கூட்டிட்டு வராங்க? ம். திருப்பதியில பணமா இல்ல இல்லையா என்ன? இல்லையா?
ஏன் அவங்க சிந்தனையில மத்த கோயில்லாம் பெருசா தெரியல, திருப்பதி மட்டும் பெருசா தெரியுது? அந்த இடத்துல பச்சை கற்பூரத்தினால மட்டும்தான் அந்த வசியத்தை கொடுக்குது, தனத்தை ஈர்க்குது, அவங்க சிந்தனையை வந்து டைவர்ட் பண்ணுது. எடுத்துட்டு வா எடுத்துட்டு வா எடுத்துட்டு வான்ற அந்த டைவர்ட் பண்ணுது. அதனால மட்டும்தான் இந்த பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளவு பெருமை. சரி, வேண்டுதலை நிறைவேற்றக்கூடியது. இப்ப நார்மலா என்ன பண்ணுவோம், ஒரு கற்பூரத்தை எடுத்து ஆரத்தி காட்டுவோம். ஐயோ கற்பூர தீப ஆரத்தி எல்லாரும் கண்ணில் ஊத்திக்கோங்க, அப்புறம் நெய் தீப ஆரத்தி கண்ணில் ஊத்திக்கோங்க. ஆனா பச்சை கற்பூரத்தினால ஆரத்தி பண்ணாலோ இல்ல வீட்டு வாசலுக்கு வெளியே ஒரே ஒரு கோரிக்கை 48 நாள் வைத்து இந்த பச்சை கற்பூரத்தை வச்சு பொருத்தி அது குளிர்ற வரைக்கும் அங்க நின்று அந்த அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே என்ன வேண்டுதலோ அது எனக்கு வந்து கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டோம்னா 100% அந்த விஷயம் நடந்துரும். அவ்வளவு பவர் அதுல அவ்வளவு பவர் அந்த பச்சை கற்பூரத்துக்கு. அந்த காலத்துல வந்து இதெல்லாம் சூட்சமமா வச்சிருந்தாங்க. சித்தர்கள் முறை இதெல்லாம் பாயாசத்துக்கு போடுவாங்க பச்சை கற்பூரம், சக்கரை பொங்கலுக்கு போடுவாங்க பச்சை கற்பூரம். ஆமா, இது நறுமணத்துக்கு மட்டும் இல்லாம கெட்டு போகாம இருக்கிறதுக்கும் தான் போட்டாங்க. ஓ, அதற்கு அவ்வளவு ஒரு, அதாவது வந்து எதிர்மறை சக்தியை நீக்கி பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கக்கூடியது பச்சை கற்பூரம். இப்ப இந்த ரூம் இருக்கு, இந்த ரூம்ல பச்சை கற்பூரத்தை டிஃப்யூசர்ல போட்டு நம்ம வச்சிட்டோம்னா இந்த சுகந்தம் பரவும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும், சில்லுன்னு மனசுக்கு இருக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனாலதான் வரக்கூடிய மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் அதே நேரம் அந்த கோயிலுக்கு வந்து தனத்தையும் ஜனத்தை வசைத்தப்படுறது தான் திருப்பதி ஏழுமலையானுக்கே அந்த பச்சை கற்பூரத்தை சாத்துற வழக்கம் தொன்று தொட்டு இருந்துட்டு இருக்கு. ஓ, இவ்வளோ விஷயம் இருக்கு பச்சை கற்பூரத்துல. இப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க பாருங்க, பச்சை கற்பூரம் எடுத்து 48 நாள் வாசல்ல ஏத்தி நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடந்துடுச்சு அப்படின்னா அது நடந்துரும். அதாவது ஒரு வைத்தியர் வைத்தியம் பார்த்துக்க முடியாது, இன்னொரு வைத்தியர்கிட்ட தான் போய் ஆகணும் இல்லையா? இப்போ எனக்கே இந்த மாதிரி ஏதோ ஒரு கோரிக்கை இருக்குன்னா நான் இதைதாம்மா செய்வேன். ஓ, இதான் நான் செய்வேன். எவ்வளவு பெரிய சீக்ரெட்டை சொல்லியிருக்கீங்க எல்லாருக்கும் மக்களுக்கு. ரொம்ப அழகா சொன்னீங்க. பச்சை கற்பூரத்துக்கு இவ்வளோ மகிமை இருக்கான்றது நிறைய பேருக்கு தெரியல, இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. ரொம்ப நன்றிம்மா. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்து நம்பர் எடுத்து உங்கள் பேரே நீங்கள் பதிவு பண்ணிக்கோங்க. இந்த தீர்த்தம், அதாவது பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, பன்னீர், இந்த 3 சேர்ந்து தான் இந்த 3வது வருஷத்தோட பூர்த்தி சண்டி ஹோமம் பூர்த்திக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க. இது உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேரை, உங்கள் பேரை நீங்கள் இதில் பதிவு பண்ணிவிட்டு நீங்களும் இதை வாங்கிக்கோங்க. தேங்க்யூ.